குருநாத் கௌதம் வாசுதேவ் மேனன் மும்பைக்கு பிறகு பம்பாயில் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். அவர் ஒரு சிறு குழந்தை மைக்கேல் சுந்தி கிஷன் ஒரு கொலை தாக்குதலில் இருந்து மீட்கப்படுகிறார். குருநாத் மைக்கேலை வளர்க்கும்படி அவரது உதவியாளர் சுவாமி ஐயப்ப சர்மாவிடம் கேட்கிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு குருநாத் மீண்டும் மைக்கேலால் காப்பாற்றப்படுகிறார். இது அவரது பால் வணிகத்தை முந்தையவருக்கு ஒதுக்குகிறது. தாக்குதலின் பின்னணியில் ரத்தன் அனிஷ் குருவில்லா இருப்பதை குருநாத் அறிந்து கொள்கிறார். குருநாத் ரத்தன் மற்றும் அவரது மகள் தீரா திவ்யான்ஷா கௌசிக்கை கொல்ல மைக்கேலை வழிநடத்துகிறார். மைக்கேல் பணியை முடித்தாரா? பிறகு என்ன நடந்தது? இது கதையின் ஒரு பகுதியாகும். மைக்கேல் திரைப்பட விமர்சனம். ஒரு கேங்ஸ்டராக உயரும் ஒரு எளியவன் இந்திய சினிமாவில் நாம் அதிகம் பார்த்த கதைக்களம். ஆனால் ரத்தம் சிந்தும் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் கதைகள் எப்பொழுதும் கவர்ந்திருப்பதால் இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த வகையான படங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அது எவ்வாறு எழுதப்படுகிறது மற்றும் சித்தரிக்கப்படுகிறது என்பதை பொறுத்தது. மைக்கேல் ஒரு அளவிற்கு அதன் அடிப்படைகளை சரியான இடத்தில் வைத்திருக்கும் ஒரு சிகிச்சையுடன் பெரும்பாலான பகுதிகளுக்கு நம்மை தூண்டுகிறது. மைக்கேல் பின்விளைவுகளுடன் சுவாரஸ்யமாக தொடங்குகிறார் மற்றும் அற்புதமான மோனோலாக்களுடன் அதன் வேர்களை தடமறுகிறார். தெற்கில் இருந்து ஒரு எளிய ஆனால் தைரியமான சிறுவன் அவனுடைய தனிப்பட்ட நோக்கத்துடன் பம்பாய்க்கு செல்கிறான். 90களின் முற்பகுதியில் அனைத்து மோசமான வணிகங்களையும் கட்டுப்படுத்தும் ஒரு பயங்கரமான கும்பல் குருநாத்தின் கௌதம் மேனன் சிறகுகளின் கீழ் அவர் வளரும் இடத்தில் சூழ்நிலைகள் அவரை வைத்தன. அவர் தரவரிசையில் உயரும்போது மைக்கேல் பெரிய பால் வணிகத்தை எடுத்துக்கொள்கிறார். மேலும் குருநாத்தின் படுகொலை முயற்சியில் ஈடுபட்ட கடைசி மனிதனை கொல்லும் பணியும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள இலக்கின் மகள் தீராவை அவன் காதலிப்பதால் விஷயங்கள் மாறுகின்றன. குருநாதரின் நெருங்கிய உதவியாளர்கள் அவரை அகற்ற முடிவு செய்வதால் இது அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மைக்கேல் மற்றொரு இரக்கமற்ற கேங்ஸ்டர் விஜய் சேதுபதியின் உதவியுடன் பழிவாங்குவதற்கு உதவுகின்ற தொடர் சம்பவங்கள் பின்வருமாறு. வாழ்க்கையை விட பெரிய கேங்ஸ்டர் படத்தை விவரிக்கும் ரஞ்சித் செக்கோடியின் பார்வை பெரும்பாலான பகுதிகளில் உயிர் பெற்றுள்ளது மற்றும் சில பகுதிகள் பார்வையாளர்களுக்கு அந்த அட்ரினலின் ரஷ்யை கொடுக்கிறது. இருப்பினும் படம் இழுவை முடிவை நோக்கி உணர்ச்சி மற்றும் முக்கிய தத்துவத்தை அறிமுகப்படுத்துவதால் தாக்கம் குறைவாக உள்ளது. ஒரு கதையாக மைக்கேல் தனித்து நிற்பது ஒன்றும் புதியது அல்ல, ஆனால் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் கதை பாணி அதை ஒரு நல்ல பார்வையாக்குகிறது. மைக்கேலின் இலக்கை நோக்கிய பயணம் இன்னும் ஆழமானதாக இருந்திருக்கும். இந்த உபகதைகளுக்கு நாங்கள் அடிக்கடி வெளிப்பட்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு சில காட்சிகள் நம்மை மீண்டும் KGF போன்றவற்றுக்கு அழைத்து செல்கின்றன. அதை இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்த மைக்கேல் ஒவ்வொரு காட்சிகளையும் மிகவும் ஈர்க்கும் விதத்தில் முன்வைக்க வேண்டியிருந்தது. உதாரணமாக, காதல் மோதல் கதையில் ஒரு முக்கிய வளைவாக இருந்தாலும் அது படத்தின் வேகத்தை அங்கேயும் குறைக்கிறது. விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் போது இரண்டாம் பாதி உயர்த்தப்படுகிறது. அவர் சிரமமற்றவர் மற்றும் அவரது கேமியோவுக்கு நியாயம் செய்கிறார். இருப்பினும் வெளிப்படுத்திய பிறகு படத்தின் முழு மையத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து இறுதி வரை படம் விரைகிறது. மைக்கேலின் வாழ்க்கையிலிருந்து ஆரோக்கியமான அனுபவத்தை பெறாததற்கு இதுவும் ஒரு காரணமாகிறது. ஒரு மூர்க்கமான கேங்ஸ்டர் பாத்திரத்திற்கு ஒரு சிறந்த தேர்வாக இருந்திருக்க மாட்டார். சந்தீப் தனது சிறப்பான நடிப்பால் அதை நம்ப வைக்கிறார். அவரை சரியான மனநிலையுடன் உயர்த்திய எழுத்துக்கு நன்றி. சுந்தீப்பின் காதலியாக நடித்துள்ள திவ்யான்ஷா கௌசிக் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். இது போன்ற கேங்ஸ்டர் படத்திற்கு ஒளிப்பதிவு, குறிப்பாக ஷாட் பிரிவு பாராட்டத்தக்கது மற்றும் மதிப்பு கூட்டுகிறது. படத்தின் இரண்டாவது ஹீரோ நிச்சயமாக சாம் சிஎஸ் தான் படத்தை ஒரு புதிய லெவலுக்கு உயர்த்துகிறார். ரெட்ரோ மற்றும் கேங்ஸ்டர் சார்ந்த படத்திற்கு பின்னணி இசை சிறப்பு குறிப்புக்கு உரியது. மைக்கேல் சில குறைபாடுகள் இருந்த போதிலும் பழிவாங்கும் கதை முழுவதும் நம்மை உட்கார வைக்கிறார்.